ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம காங்க்ராச்சுலேஷன் டெக்னிக்னால் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ காங்க்ராச்சுலேஷன் டெக்னிக் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஸோ காங்க்ராச்சுலேஷன் டெக்னிக் நம்ம எப்படி நம்மளோட டிசைருக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ காங்க்ராச்சுலேஷன் டெக்னிக் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் டிசைருக்காக தான் அப்படின்னு கிடையாது. உங்களோட எந்த ஒரு டிசைராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைரை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். மேபி அது உங்களோட எஸ்பி கூட மேரேஜாக இருக்கலாம், உங்களோட ஜாபாக இருக்கலாம், இல்லை கான்டாக்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ஏரியாவில் வேணால் நீங்கள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு காப்பி பென்னோ தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், காம்படேட்டிவ் எக்ஸாம்க்காக. ஸோ அது ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், படிச்சுட்ருக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ என்ன அப்படின்னா, டைம் போக போக நான் டிமோட்டிவ் ஆகிட்டே இருக்கேன். அண்ட் அதே சேம் டைம் சில பேர் உங்களை டிமோட்டிவேட் ஆகலாம். மேபி சம்டைம் நீங்களே உங்களவே டிமோட்டிவேட் ஆக்கிக்கலாம். இவ்வளோ நாளாக எழுதிட்டுருக்கிறேன், என்னால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியல அப்படின்ட்டு. சம்டைம் நம்மளுக்கு சரௌண்டிங்கில் இருக்கவங்க நம்மளை டிமோட்டிவ் ஆக்குவாங்க, நம்மளோட அந்த பர்டிகுலர் டிசைருக்காக. ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த காங்க்ராச்சுலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் டிமோட்டிவேட் ஆகுறீங்களோ, எப்போல்லாம் நீங்கள் இதை என்னால் பண்ண முடியாது, இந்த எக்ஸாம் என்னால் கிராக் பண்ண முடியாது, இல்லை இது என் லைஃபுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டிசைன் என் லைஃப்பில் வர்றது கஷ்டம், அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது, அந்த மாதிரி தாட்ஸ் உங்கள் மைண்டில் வரும்போது இன் ஸ்பாட் நீங்கள் உங்களை காங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டே பை டே நான் ரொம்ப டிமோட்டிவ் ஆகிட்டே இருக்கும்போது, நான் ஈவன் சம்டைம் நம்ம ஓனாகவே டிமோட்டிவ் ஆயிடுவோம். அண்ட் சம்டைம் மற்றவங்க நம்மளை டிமோட்டிவ் ஆக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களவே காங்க்ராச்சுலேட் பண்ணணும். லைக் காங்க்ராச்சுலேஷன், நீ இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்ட, காங்க்ராச்சுலேஷன், நீ இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிட்ட, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு காங்க்ராச்சுலேட் பண்ணணும். சப்போஸ் இப்போ யாராவது உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது, இல்லை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக எந்த ஒரு ஸ்கோப் கிடையாது, எந்த ஒரு ஃப்யூச்சர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நிறைய விஷயத்தில் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுத்து ஹர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெசிஃபிக் பர்சன், இல்லை உங்களோட ஆஃபீஸில் உங்களோட கலீக்ஸ் கூட, தென் மேனேஜர் கூட, யார் கூட ஆர்கியூமெண்ட்டோ இல்லை ஃபைட்டோ வந்துச்சுனாலுமே நீங்கள் இம்மிடியேட்டாக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களே காங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள். நம்ம எப்படி காங்க்ராச்சுலேட் பண்ணணும் அப்படின்னா, காங்க்ராச்சுலேஷன் ஏஞ்சல், உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த பர்டிகுலர் பர்சன் கூட ஸோ அமேசிங்காக இருக்குது, காங்க்ராச்சுலேஷன், ஃபைனலி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட இந்த சென்டென்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உங்களே காங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு டிசைர் பற்றி உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நீங்கள் இந்த காங்க்ராச்சுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் உங்களை காங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா இருக்கிறீங்கனாலும் உங்களை காங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள். அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காதீங்க. இப்படி எனக்கு ஏதாவது நான் டிமோட்டிவேட் ஆனால் தான் இது காங்க்ராச்சுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களே காங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு யாரையும் காங்க்ராச்சுலேட் பண்ண போகிறதில்ல இல்லையா, உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைருக்காக தானே காங்க்ராச்சுலேட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்காக எந்த ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. நீங்கள் இத்தனை தடவை தான் காங்க்ராச்சுலேட் பண்ணணும் அப்படின்றலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ டைம் காங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு தோணுதோ அவ்வளோ டைம் நீங்கள் உங்களே காங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நம்ம இன்னொரு வழியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஃபேக் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு மெயில் பண்ணுங்கள். லைக் எப்படின்னா, காங்க்ராச்சுலேஷன், யூ காட் செலக்டட் ஃபார் த ஜாப் இன்டர்வியூ அப்படின்ட்டு சப்போஸ் ஜாபுக்காக உங்களோட மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தால் ஸோ அந்த மாதிரி ஒரு மெயில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த மெயிலை அகெயின் அண்ட் அகெயின் இந்த மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் அந்த மெசேஜை ரீட் பண்ணும்போது உங்களே ஒருத்தவங்க காங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, அந்த ஹாப்பினஸோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு இருங்க. உங்களோட அந்த விஷ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, உங்களை ஒரு பர்சன் காங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஹாப்பினஸோட
அந்த மெசேஜை ரீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மெசேஜை நீங்கள் எப்போ நினச்சாலுமே அப்போ ரீட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, நைட்டு நீங்கள் தூங்கும் போது ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த டைமுக்கு அப்புறம் நான் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டேன். இன்னொன்று வந்து இனி நான் படுத்துட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் கண்ணை மூடனா நான் தூங்கிடுவேன். அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் இந்த மெசேஜை படிங்க. பிகாஸ் அந்த ஸ்டேஜில் அந்த டைமில் தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம் இந்த மெசேஜை படிக்கும் போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஈஸியாக அதை பிலீவ் பண்ணிடும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் லா ஆஃப் அசம்ப்ஷனில் வந்து சொல்கிறது, நீங்கள் நைட்டு தூங்கும் போது விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் வந்து ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு. நிறையா பேர் வந்து உங்களே காங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. விஷுவலைஸ் பண்ணுங்கள். எல்லாருமே உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைருக்காக உங்கள்கிட்ட வந்து காங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். விஷுவலைஸ் மேக்ஸிமம் நைட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தூங்கிடுவோம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து இது உண்மை இது பொய்யின்ட்டு இது பண்ணாது இல்லையா, ஜட்ஜ் பண்ணாது. ஸோ அதனால் நைட்டு தூங்கும் போது விஷுவலைஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த மெசேஜும் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு காங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே வந்து உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைருக்காக உங்களையே காங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் பண்ணலாம். எப்போல்லாம் உங்களுக்கு உங்களை காங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் உங்களே காங்க்ராச்சுலேட் பண்ணலாம். இந்த காங்க்ராச்சுலேட் டெக்னிக் வந்து இருக்கிறதே ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஸோ இது ஈஸியாக எல்லாருனால பண்ண முடியும். பட் இருந்தாலுமே வந்து சில பர்சன் வந்து என்னால் ஸ்கிரிப்டிங்கெல்லாம் பண்ண முடியாது, ஸோ அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த காங்க்ராச்சுலேஷன் டெக்னிக் ரொம்ப ஈஸி. பிகாஸ் வீட்டில் வந்து ப்ரைவசி இருக்காது இல்லையா. ஸோ அப்படி இருக்கவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட டிசைரை எப்போல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வருதோ, இல்லை நீங்களே உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறீங்களோ, மற்றவங்க உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறாங்களோ, இல்லை சரௌண்டிங்கில் ஏதோ ஆர்கியூமெண்ட்ஸ் ஒரு ஃபைட் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் உங்களே காங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டே பை டே உங்களோட அந்த சரௌண்டிங் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து மேட்ரே பண்ணாது. உங்களோட சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சரில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கோ எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளோட தாட்ஸ் தான் நம்மளோட ரியாலிட்டியாக இருக்குது. இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் ரீசன் உங்களோட தாட்ஸ் தான். நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க. இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப் உங்களோட இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரீசன் என்ன? ஃப்யூச்சரில் ஏதாவது நீங்கள் இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது நெகட்டிவ் டாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட ரிசல்ட்டு தான் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் யோசிக்கிறது இன்கேஸ் ஃப்யூச்சரில் வரும். ஸோ அதனால் உங்களோட சிங்கிள் திங்கிங் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுங்கள். மானிட்டர் பண்ணிவிட்டு காங்க்ராச்சுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை ஃப்ளிப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலுமே அதை வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி அஃபார்ம் பண்ணுங்கள். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் பாசிட்டிவான ஒரு பர்சனை மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலுமே வந்து பெருசாக உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இது என் லைஃப்பில் வந்து இது வந்து ஜஸ்ட் சும்மா தான், இது என் ரியாலிட்டி கிடையாது அப்படின்னு உங்கள் மைண்டு ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ ஸ்டார்டிங் பீரியட் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நம்ம யாருக்குமே இது ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கம் இல்லை இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக நீங்கள் அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஸோ இன்கேஸ் ஏதோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுனாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து அது பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ஓகே காய்ஸ், இந்த காங்க்ராச்சுலேஷன் டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் அண்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டு நீங்கள் மோட்டிவேட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன் ஃப்யூச்சர் நான் இதுக்கு நிறையா உங்களுக்கு நெவல் கார்டனோட டீச்சிங்ஸ் அட் த சேம் டைம் சக்ஸஸ் ஸ்டோரி அண்ட் யாரெல்லாம் வந்து ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ஜெர்னியில் இருக்கிறீங்களோ எல்லாருமே வந்து நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி கேளுங்க. பிகாஸ் சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டால் தான் நம்மளோட மைண்டுக்கு வந்து நம்ம இன்கேஸ் ஏதாவது இதெல்லாம் பொய் அப்படின்னு தோணும் போது நம்மளுக்கு வந்து அது பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இல்லை
இது ஃபேக்கு கிடையாது, இட்ஸ் அ ரியல் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி கேளுங்க. எப்போல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லை உங்கள் டிசைரை கிவ் அப் பண்ண தோணுதோ அப்போல்லாம் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி கேளுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.